எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு விக்னேஷ். இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா SQL ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்க்க போகிறோம். சரிங்களா? SQL பேசிக்ஸ் மாதிரி. அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோ போகலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம SQL ஒரு பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, கமாண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, பேசிக்ஸ் ஒரு லேஅவுட் மாதிரி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு SQL பேசிக் கமாண்ட்ஸ் வந்து ஒரு 5ஆக பிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக 4ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அது ஏன் அப்படின்னா இந்த செலக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இங்கே தான் வரும் அது. சரிங்களா? DML தான் வரும். பட் ஆனால் தனியாக சொல்லுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு DDLனால் என்ன? டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். சரிங்களா? DMLனால் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். DCLனால் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஓகே, TCLனால் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். அப்புறம் DQLங்கிறது டேட்டா query லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது DML வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து தனியாகவும் சொல்கிறாங்க. ஓகே, DMLலையும் வரலாம், தனியாகவும் சொல்லலாம். ஓகே, பட் போத் ஆர் சேம். இப்போது டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ்னால் என்ன? டேட்டாவை டிஃபைன் பண்ணுறதுக்கு, ஒரு டேபிளை டிஃபைன் பண்ணுறதுக்கு தேவையான கமாண்ட்ஸ்னால் DDL வரும். ஓகே, இப்போ DDL டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜில் க்ரியேட்னா என்ன? டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் க்ரியேட். ஓகேங்களா? ட்ராப்புங்கிறது அந்த டேபிளை ட்ராப் பண்ணுறதுக்கு. ஆல்டருங்கிறது க்ரியேட் பண்ண டேபிளை சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா. ஓகே, ட்ரங்கேட்டுங்கிறது என்னென்னா வேல்யூஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? உள்ளுக்கு வேல்யூஸ் மட்டும் ரிமூவ் பண்ணணும். ஓகே, இப்போது DML டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் டேட்டாவை ரெக்கார்ட்ஸ் டேட்டாஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இன்சர்ட் கமாண்ட். அந்த இன்சர்ட் பண்ண வேல்யூஸை அப்டேட் பண்ணுறது தான் இந்த அப்டேட் கமாண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெலீட். கொண்டு வந்த வேல்யூஸை டெலீட் பண்ணுறது தான் டெலீட் கமாண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு DCL டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஓகேங்களா? இதில் கிராண்ட் ரிவோக் அப்படின்னா என்ன? கிராண்ட்டுங்கிறது என்னென்னா ஒரு ஆளுக்கு, ஓகே, ஒரு பர்சனுக்கு பெர்மிஷன்ஸ், ரோல்ஸ் அசைன் பண்ணி பெர்மிஷன்ஸ் கொடுக்குறது தான் கிராண்ட். சரிங்களா? இதே இதை வந்து கொடுத்த பெர்மிஷன்ஸை ரிவோக் பண்ணணும், டெலிட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் அவங்கள்ட்ட இருந்து தான் யூஸ் பண்ணுறது தான் ரிவோக். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னா கமிட்னா என்ன? சில ரெக்கார்ட்ஸை சேஞ்சஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதை நீங்கள் கமிட் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் அது வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். அதுதான் அப்போ தான் வந்து அந்த பண்ண சேஞ்சஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும், அவர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ரோல் பேக்னால் நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ் தேவையில்லை. ஒரு பாயிண்ட் இருக்கும், பாயிண்ட் A இருக்கும், அதில் சில சேஞ்சஸ்லாம் பண்ணி பாயிண்ட் Bக்கு வந்திருப்பீங்க. அந்த பாயிண்ட் B எனக்கு தேவையில்லை அப்படின்னா ரோல் பேக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட் Bக்கு போயிடும். இந்த பாயிண்ட் A, பாயிண்ட் B, பாயிண்ட் Cன்னு வைக்கிறது தான் சேவ் பாயிண்ட்ஸ். சேவ் பாயிண்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் ஒரு A இருக்கும், அதில் 10 ரெக்கார்ட்ஸ் இருந்திருக்கு, நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணி பாயிண்ட் Bக்கு வரீங்க. அப்புறம் திருப்பி அங்கேருந்து 2 ரெக்கார்ட் ஆட் பண்ணி பாயிண்ட் Cக்கு வரீங்க. அப்போ பாயிண்ட் A, பாயிண்ட் B, பாயிண்ட் Cயை சேவ் பாயிண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ரோல் பேக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் பேக் கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு DQL டேட்டா query லாங்குவேஜ். ஏன் செலக்ட் query லாங்குவேஜ், டேட்டா query லாங்குவேஜ் சொல்கிறாங்கன்னா, செலக்ட் எதுக்கு? ஒரு டேபிளில் இருக்கிற வியூஸை ஒரு டேபிளை வியூ பண்ணி பார்க்குறதுக்கோ இல்லை சர்டன் ரெக்கார்ட்ஸை வியூ பண்ணி பார்க்குறது தான் DQL. சரிங்களா? இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் SQL. ஓகே, பேசிக்ஸ் ஆஃப் SQL. ஓகே, மோஸ்ட் ப்ராபப்ளி இதுதான் வந்து த்ரூ அவுட் நம்ம வந்து SQL யூஸ் பண்ணும்போது த்ரூ அவுட் இதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் கமாண்ட்ஸ் ஆஃப் SQL. இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் SQL கமாண்ட்ஸ் அண்ட் லேஅவுட் ஆஃப் SQLன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி இந்த கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ரோக்ரஸ் ஆகிறது SQLல அண்ட் அனாலிட்டிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் நான் விக்னேஷ். நன்றி.